எப்படி நல்லா இருக்க முடியும்? என்னைக்கு எங்க அக்காவை பொண்ணு கேட்டு எங்க வீட்டுல காலடி எடுத்து வச்சீங்களோ அன்னையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். அண்ணியோட பணம் காணாம போனதுக்கும் ஆறுமுகண்ண 2 நாளா வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்குண்ணே. என்னைய இளவரசி பிரிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வழியா தெரியலையா? அனாவசியமா ஒரு குடும்பத்து மானத்தோட விளையாடிட்டேடா. இவர் எங்க அண்ணன், குடும்ப பிரச்சனை, அது வீதிக்கு வந்துருச்சு. சரி சரி, எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உனக்கு புத்திமதி சொல்லி என் கூட கூட்டிட்டு போக தாண்டா வந்தேன். கிளம்பு என்னோட. எப்போ வராத சித்தி இன்னைக்கு பத்திரிகை கொடுத்துருக்காங்க. மொய்யெழுத பணம் தேவைப்படும். என்ன பண்றது இப்போ? அண்ணே, யாரும் அந்த வீட்டு விசேஷத்துக்கு போக வேண்டாம். ஏண்டா, நம்மள மதிச்சு வீடு தேடி வந்து பத்திரிகை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க போகலன்னா மரியாதையா இருக்குமா? அவங்க நம்மள மதிச்சு கூப்பிடுறதுக்காக இங்க வரல. என்ன பிரெயின் வாஷ் பண்ணி வீட்டுக்கு திரும்ப கூப்பிடுறதுக்காக எங்க அம்மா இவங்களை தயார்படுத்தி இங்க அனுப்பியிருக்காங்க. அதனால யாரும் அங்க போக வேண்டாம். அவங்க வேலையை பாருங்க. இந்த கெல்டி கட்டைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சது ரொம்ப நல்லதா போச்சு. அதனாலதான் வீட்டையே பாராக்கி சந்தோஷமா தண்ணி அடிச்சு என்ஜாய் பண்ண முடிஞ்சது. யார் அது? வந்துட்டேன். கயல், நீ என்ன நேரத்துல? வா உட்காரு, வா. ஒரு ரவுண்டு வெக்க போலான் இருக்கேன். நீ கலந்துக்கிறியா? என் மாமா விஷயத்துல உன் கூட கூட்டு சேர்ந்ததுனால என்னையும் உன்ன மாதிரி நினைச்சிட்டியா? என்ன தப்பா கேட்டேன்னு நீ கோவப்படுற? என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேக்குறியே, இது உனக்கே ஓவரா தெரியல? என்ன கையில் உலகம் புரியாத பொண்ணா இருக்க நீ. இந்த காலத்துல தீர்த்தம் ஆடுறதுங்கிறது ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம ஜகஜோதியா நடந்துட்டு இருக்கு. நீ தான் ரொம்ப பெருசா கோவப்படுற. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரி, அதை விடு. இப்ப இந்த நேரத்துல எதுக்கு என்ன தேடி வந்திருக்க? உன்னை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தேங்க்ஸா? எனக்கா? எதுக்கு? அந்த நாகராஜ் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நிக்கிறான். எனக்கு ஒரு டென்ஷனா இருக்கு. என்ன காப்பாத்தணும் உங்ககிட்ட கேட்டேன்ல. நீ என்ன மாயம் பண்ணியோ மந்திரம் பண்ணியோ தெரியல, அவன் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டான். சொல்லிட்டானா? சொல்லிட்டானா? ஆமா, சொல்லிட்டான். திடீர்னு வந்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, வாங்கின பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொன்னான். அவன் இப்படி சொல்றதுக்கு நீதான் காரணமா இருக்கும்னு நினைச்சேன். அதான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எஸ் ஷூர். அவன் அப்படி மாறினதுக்கு நான் தான் காரணம். இப்பவாவது இந்த கார்த்தியை புரிஞ்சுக்கிட்டியா? சரி, நாகராஜ் இப்படி மாறினதுக்கு நீ என்னதான் பண்ண? அவனை பேசி பேசியே மூளை செலவை செஞ்சேன். உன்னோட ரூட் கிளியர் ஆயிடுச்சு. மூளை செலவியா? எனக்கு ஒண்ணும் புரியல. புரியுற மாதிரி சொல்ல. புரியுற மாதிரி சொல்லட்டுமா? நானே அந்த நாகராஜை தேடி போய். பாப்பா கார்த்தி, என்ன வந்து ரொம்ப நேரமாச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். நீங்க குளிச்சுட்டு இருக்கீங்க, ரெடி ஆயிட்டு வருவீங்கன்னு சொன்னாங்க. அதான் வெயிட் பண்ண. அது ஏன்பா கேக்குற? நம்மகிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சிருந்த பார்ட்டி நல்ல பார்ட்டி தான். இன்னைக்கு திடீர்னு விஷம் குடிச்சு போய் சேர்ந்துட்டான். அதான் சாவுக்கு போயிட்டு வந்தேன். என்ன கொடுக்கல் வாங்கல ஏதாவது பிரச்சனையா? வரவு செலவுலாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் குடிச்சான்? கொடுக்கல் வாங்கல எந்த பிரச்சனை இல்லையா, அவன் குடும்பத்துக்குள்ளதான் பிரச்சனை. அவன் வேலை விஷயமா அடிக்கடி வெளியூர் போயிட்டு வருவான் போல இருக்கு. இவளுக்கு வேற ஒருத்தனோட தொடர்பு. கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரும் லவ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. இவனுக்கு இந்த விஷயம் தெரியாம இல்ல, கண்டிச்சிருக்கிறான். அவ கேட்கல போல இருக்கு. பொண்டாட்டி நமக்கு துரோகம் பண்ணிட்டாலே, வெளியில தெரிஞ்ச அசிங்கமாச்சேன்னு மனசு தாங்காம விஷத்தை குடிச்சிட்டான். என்னப்பா நீ ஃபீல் ஆயிட்டியா? ஃபீல்லாம் ஒன்னாகல. நாளைக்கு உங்களுக்கு இதே நிலைமை தானே நினைச்சா அதான் யோசிச்சேன். என்னப்பா நீ நல்லா தானே பேசிட்டு இருந்த, திடீர்னு இப்படி அபசகுணமா பேசுற? நான் அபசகுணமாலாம் பேசல. வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே யோசிச்சு தான் பேசுறேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே அந்த கயல்விழி ஒரு நாளாவது அந்த சுப்பிரமணி கூட வாழ்றதுல தீவிரமா இருக்க. இந்த லட்சணத்துல கையலோட தீவிரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கையில் தப்பு பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அட அது எப்படிப்பா? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் மாத்திடுவேன்ல. உங்க நம்பிக்கை நான் தப்பு சொல்லல. ஆனா பொண்ணுங்க ஒருத்தனை மனசுல நினைச்சிட்டாங்கன்னா அவளை சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. கையில் அப்படி மறக்கிறவளா இருந்தா சுப்பிரமணிக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே அவனை விட்டு தொலைஞ்சிருக்கணும். விட்டாளா?
இங்க பாருங்க, பொம்பளைங்க துணிச்சிட்டாங்கன்னா ஆம்பளைங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவும் கையிலோட தைரியத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். கையல் இப்ப என்ன தப்பு பண்ணாலும் அது உங்களை பாதிக்காது. ஏன்னா அவ ராசமலோட பொண்ணு, அவ்வளவுதான். அதே நாளைக்கு அவ உங்களை கல்யாணம் பண்ணிட்டா நாகராஜோட பொண்டாட்டின்னு தான் சொல்லுவாங்க. ராசமலோட பொண்ணு சோரம் போயிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. இப்படி ஒரு அவமானம் நடந்துச்சுன்னா நீங்க ரோட்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? இல்ல உங்களை ஆம்பளைன்னு தான் மதிப்பாங்களா? ஒரு பொண்ணை வச்சு குடும்பம் நடத்த முடியலன்னு மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்க. ஒரு ஆம்பளையோட கௌரவம் மரியாதையும் வீட்டுக்கு வாழ வர பொம்பளையோட கையில தான் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. நீ சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா நான் ஒப்பு தம்பாலம் கொடுத்து பத்திரிக்கை அடிச்சு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேனே. இப்ப திடீர்னு கல்யாணத்தை நிறுத்தினா எனக்கு அது அவமானம் ஆயிராதா? அதெல்லாம் வாஸ்தவம் தான். வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணை போடுறதுல தப்பே இல்லை. நான் சொல்ற மாதிரி இந்த கல்யாணத்தை இப்போ நிறுத்திட்டீங்கன்னா இந்த அவமானம் கொஞ்ச நாள் தான், அப்புறம் எல்லாரும் மறந்துடுவாங்க. கல்யாணம் நடந்து நான் சொன்ன மாதிரி தப்பு தண்டா ஏதாவது நடந்தது, அந்த அவமானம் காலத்துக்கு மறையாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இங்க பாருங்க, ஒருத்தர் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, இல்ல ரவுடியா இருந்தாலும் சரி, பொண்டாட்டி சோரம் போயிட்டாங்கிறத எவனாலையும் தாங்க முடியாது. நாகராஜுக்கு அப்படி ஒரு பாம்பு தான் போட்டேன். இப்போ உன் கல்யாண பிரச்சனை சால்வ் தானே? சந்தோஷம் தானே? ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் துக்கம் இருக்கதான் செய்யுது. துக்கமா இருக்கா? என்ன ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் துக்கமா இருக்குன்னு என்ன போட்டு குழப்புற? நான் தான் போதையில இருக்கு, நீ தெளிவா தானே இருக்க. நீ போட்ட பாம்ல கல்யாண தலைவலி தான் போச்சு, ஆனா கடன் திருகுவலி வந்துருச்சே. கடன் தலைவலியா? என்ன சொல்ற கையல்? ஆமா, அந்த நாகராஜ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையில எக்கச்சக்கமா பணத்தை செலவு பண்ணிருக்கான். எங்க அம்மாவுக்கும் அடிக்கடி பணத்தை கடனா கொடுத்திருக்கான். என்னை இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்த ஒட்டு மொத்த பணத்தையும் எண்ணி வைக்க சொல்றான். அது நியாயம் தானே? அவங்க நியாயம் தானே? பணம் சும்மா கொடுப்பானா? அது சரி, அவன் செலவு பண்ணது லட்சத்துக்கு மேல. அவ்வளவு பணத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்கு நாங்க எங்க போறது? கொடுத்த பணத்தை உடனே எல்லாம் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்ப நீ ஒரு நாளாவது எனக்கு பொண்டாட்டியா இருன்னு சொல்லி அசிங்கமா பேசுறான். இப்ப இந்த இக்கட்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அதான் கவலையா இருக்கு. இவ்வளவுதானே? நாகராஜ் விஷயத்த நீ மறந்துரு, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த டென்ஷன்ல இளவரசி சுப்பிரமணிய விஷயத்த மறந்துடாத. இப்ப அங்க எப்படி இருக்கு நிலைமை? இளவரசி அவங்க அம்மா வீட்டுல தான் இருக்கா. மாமா அவளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் குழந்தை ஆபரேஷனுக்கு உண்டான பணத்தையும் ஏற்பாடு பண்ண அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்ப அவங்களுக்குள்ள இன்னும் எந்த சமாதான முயற்சி நடக்கல? இது வரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்கல. அது நடக்க கூடாது. அது நடக்காம நீ பாத்துக்கோ. ஓமாம உனக்கு, ஏன் இளவரசி எனக்கு. புரிஞ்சுதா? சரி. ஏன் இன்னும் டல்லா இருக்க? அத நாகராஜ் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். தைரியமா போ. நீ நம்ம வேலையை கவனி. வரேன். ஓ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இப்படி வந்தா மரியாதை இருக்காது. ஏய், காது குத்தி மொட்டை போட்டு கடா வெட்டி சோறு போடுறாங்கடா. இங்க தானே நம்ம பந்தாவை காட்டுவா. சித்தி, நீ மட்டும் தான் வந்தியா? செடியா வரல? செடியா சித்தி, அவன் பின்னாடி வருவான். ஆமா, மொட்டெல்லாம் போட்டாச்சா? இல்ல இல்ல இல்ல, இனிமே தான் உள்ள போவாரா. ஏய் கீரி நண்டு, இங்கே இருங்கடா. நான் போய் இன்னொரு சித்திக்கு வேப்பல் அடிச்சு ஓட்டி விட்டு வரேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? சித்தி, நீங்க பேசிட்டு இருங்க, அப்புறமா பார்க்கலாம். என்ன கிண்டலா? சாச்சா, அப்படிலாம் ஒண்ணுல. சித்திய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, ஞாபகப்படுத்தலாமேன்னு சொன்னேன். நீ எப்பவுமே நிதானம் இல்லாதவன் தானே. இன்னைக்கு கொஞ்சம் திமிரேறி போச்சு. நீ என்ன பண்ணுவ? ஆமா, நீ எண்ணி கொடுத்த பாரு, அதுலதான் நான் தண்ணி அடிச்சுட்டு இருந்தேன். பேசுற பாரு பேச்சு, நீதான் எங்க கிட்ட எல்லாத்தையும் புடுங்கிட்டிய. அதான் உன் புருஷன், என் சித்தப்பன். எங்க அப்பனை ஏமாத்தி நிலத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கினால, நீ வாங்க வச்சல. ஏய், விசேஷத்துக்கு வந்த இடத்துல ஒன்னாவசியமா தகராறு பண்ணாத. சொந்தக்காரங்க மத்தியில என்ன அசிங்கப்படுத்தாத. வாய் மூடிட்டு பேசாம போயிடு. அட நீ வேற, நான் உன்ன விசேஷத்துக்கு அவனு வரல. உன்னை பார்க்கணும், 4 வார்த்தை நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்கணும்னு தான் வந்தேன். எப்படியே நீ உன் தங்கச்சியோட பேத்தி காது குத்துக்கு வருவேன் நல்லா தெரியும். உன் மனசுல ஊசி குத்துற மாதிரி 4 வார்த்தை கேட்கணும். உன் சொந்தக்கார முன்னாடி உன் வண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏத்துனு தான் வந்தேன். இன்னைக்கு நீ எப்படியே என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் பாக்குறேன். சரியா வரலனா அவன் எப்படி வருவான்?
இந்த ஃபங்க்ஷனுக்கு போக கூடாதுன்னு சொன்னதே அவன்தான். இந்த பாருமா, செழியவும் புள்ள இல்லன்னு ஆயி போச்சு. நீயே மண்டைய போட்டாலும் நாங்களா பார்த்து கொல்லி போடாச்சாதான் உண்டு, தெரியுமா? உன் புருஷன் லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சு சேர்த்த பண்ணனா அதை வாங்கி பொத்தி வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும். இந்த ஆட்டெல்லாம் போடக்கூடாது. உன் பணத்தை வச்சுட்டு உன் பையனுக்கு ஒரு வேளை சோறு போட முடியுமா? அவனுக்கே நாங்க தான் இப்ப சோறு போட்டு காப்பாத்திக்கிட்டு இருக்கான். பணம் இன்னைக்கு வர நாளைக்கு போவோம். சொந்த பந்தம் தான் முக்கியம். 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆறுமுகம் பிச்சைக்காரன் தான். ஆனா இன்னைக்கு லட்சாதிபதி. வாங்கிட்ட மட்டும்தான் பணம் இருக்குன்னு நினைச்சியா? டபார் என்கிட்டே இருக்கு. ஆமா, நீ உன் தங்கச்சியோட பேத்தி காது குத்துக்கு எவ்வளவு மொய் வைப்ப? ஒரு 5000? நான் 10,000 வைக்க போறேன். இந்த ஃபங்க்ஷன்ல உன்னை விட நான் தான் பெரிய ஆளுன்னு காட்ட போறேன். என்ன அப்படி பாக்குற? இனிமே உனக்கு இறங்கு முகம் தான். இந்த ஆறுமுகத்துக்கு ஏறு முகம். நீ பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு என் காலில் விழுந்து கெஞ்சதான் போற. அது நடக்கதான் போது பாரு. என்னம்மா அவனை பேச விட்டுட்டு நீ சும்மா இருக்க? அவங்கிட்ட நான் பதில் பேசக்கூடாதுடி. செயல்ல காட்டுறேன் நான் யாருன்னு. ஹேண்ட்பேக்ல வச்சிருந்த 10,000 பணத்தை காணுமே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என்னக்கா சொல்ற? பேக்ல 10,000 பணம் வச்சிருந்துட்டு அதை காணோம். ஐயோ, நம்ம சொந்த பந்தங்க கிட்ட எல்லாம் கேட்க முடியுமா? நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? அதுவும் சரிதான். நல்லா தேடி பாத்தியாக்கா? நல்லா தேடி பார்த்துட்டு ஹேண்ட்பேக்ல தான் வச்சேன், இப்ப இல்லையே. ஐயோ, பேக் யார்கிட்ட கொடுத்தியாக்கா? நான் யார்கிட்டயுமே கொடுக்கல. சாப்பிடும்போது நிர்மலா தான் வச்சிருந்தா. ஏண்டி நீ யார்கிட்டயாவது கொடுத்தியா? நான் யார்கிட்ட கொடுக்கலம்மா. கை கழுவும் போது அங்க வச்சுட்டு போனேன். திரும்பி வந்து எடுத்துட்டேம்மா. அப்போ பக்கத்துல யாராவது இருந்தாங்களா? இதோ இந்த ஆறுமுக அண்ணன் தான் இருந்தாரு. இவன் இருந்தானா? இந்த திருட்டு பைய கண்டிப்பா எடுத்திருப்பான். என்ன படத்தை காணுமா? என்ன நான் எடுத்த மாதிரி சொல்றேன்? யார் மேல கதை கட்டுறேன்னு? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ எப்பேற்பட்ட கேடி தில்லாலங்கடின்னு. சித்தி, நாளா உன் படத்தை எடுக்கல சித்தி. இவனை விடாதீங்க. இவனை முதல்ல செக் பண்ணுங்க. செக் பண்ணுங்க. நல்லா செக் பண்ணுங்க. பாக்கெட்ல பாருங்க. அத அந்த பேண்ட் பேக்கெட்ல பாருங்க. விடுங்கடா. ஏய், அது ஏன் படம்? ஏய், ஏன் படம் சொல்றல? ஏய், அதான் பணம் தான். விடுங்க. ஐயோ, ஏன் பணம் இது? சித்தி, அது ஏன் படம்? என்னது? ஓன் பணமா? நீ ஒரு பஞ்ச பரதேசி. உனக்கு ஏதா இவ்வளவு பணம்? திருட்டு கோயலு. போலீஸ்காரன் வீட்லயே நகையை திருடிட்டு ஜெயிலுக்கு போன வந்தானடா உங்க அப்பன். உங்க அப்பனோட புத்தி தானே உனக்கும் இருக்கும். விட மாட்டேன்டா உன்னை. இரு வரேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் இன்ஸ்பெக்டர் சக்திவேலோட வைஃப் ராஜேஸ்வரி பேசுறேன். ஐயோ 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 ஐயோ, உனக்கு என்ன நேரம் சரியில்லையா இல்ல புத்தி சரியில்லையா? உனக்கு ஏன் இந்த நிலைமை? ஏமா யாருமா நீ இங்க வந்து கத்திட்டு இருக்க? சார் அவரோட வைஃப் சார். இது என்ன சத்திரமா சாவடியா? போலீஸ் ஸ்டேஷனுமா? ஐயா வரதுல கிளம்புங்க முதல்ல. சார், அவர் ஏதோ பணத்தை திருட்டாருன்னு பிடிச்சு வச்சிருக்கீங்க. தகவல் கிடைச்சுதான் சார் இங்க வந்திருக்கோம். அவரை பார்த்து என்ன எதுன்னு விவரம் தெரிஞ்சுக்கிறோம் சார். அவன் தான் இது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. நீங்களாவது சொல்லி செஞ்ச தப்பு ஒத்துக்க சொல்லுங்க. போங்க, ஐயா வரதுல சீக்கிரம் பேசிட்டு வாங்க. சரிங்க போங்க, சீக்கிரம் போங்க. ஏன் இப்படி வீணா பிரச்சனையில மாட்டிக்கிற? எல்லாம் என் தலை எழுத்து. அடி, இது போலீஸ் ஸ்டேஷன், சும்மா இருங்க. என்னென்ன நடந்தது? ஏன் இப்படி பண்ணீங்க? சரியா, நான் தப்பு பண்ணலடா. உங்க அம்மா படத்தை நான் எடுக்கவே இல்லடா. உங்க அம்மா தான் என் மேல திருட்டு பட்டம் கட்டி போலீஸ்ல என்ன மாட்ட வச்சிட்டாங்கடா. சரி, என்ன அப்பவே படிச்சு சொன்னால அந்த வீட்டு விசேஷத்துக்கு போவேன் நானு. கேட்காம போயிட்டு இப்ப பிரச்சனை வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? அன்னைக்கு அப்படிதான் இளவரசி வீட்டுக்கு போக வேணான்னு சுப்பிரமணி சொன்னாரு. கேட்காம அங்க போய் அடிபட்டு அவமானப்பட்டு வந்தீங்க. ஏங்க உங்களுக்கு இதெல்லாம்? ஏன் இப்படி பிரச்சனையை வாங்கிட்டு வரீங்க? எதுக்கு இந்த தலையெழுத்து? சரி, சித்தி பொய் புகார் கொடுத்ததாவே இருக்கட்டும். உன் கையில 10,000 ரூபாய் பணம் ஏதுன்னு எப்படி வந்துச்சு? அது வந்து சொல்லுங்கண்ணே. அந்த 10,000 ரூபாய் என்கிட்ட. அங்க என்ன பேச்சு? அவங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அத நான் சொல்றேன். இங்க வாங்க, இங்க வாங்க. இவங்கிட்ட 10,000 மட்டும் இல்ல, கேட்டா 1.5 லட்சம் இருக்குன்னு புதுசா கதை ஒண்ணு சொல்றான்.
விசாரிச்சு பார்த்ததுல இவன் பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு இருக்க ஒரு லோஃபர்னு தெரிய வந்தது. ஆமா, சுப்பிரமணியங்கிறது யாரு? நான் தான் சார். நீதானா? ஒருத்தன் உழைப்புலதான் கடை கடையா போய் அப்பளம் போட்டு அதுல வர வருமானத்துல தான் குடும்பமே நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் எப்படி அவன் கையில 1.5 லட்சம் ரூபாய் பணம் வந்துச்சு? ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், பணத்தை திருடிட்டேன்னு உண்மையை ஒத்துட்டு இருந்தா கூட அந்த ராஜேஸ்வரி அம்மா அவனை மன்னிச்சு விட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவன் ஏதோ அந்த பணம் என்னுடைய பணம் சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு எது அவ்வளவு பணம்? அண்ணே, எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுண்ணே. இளவரசனோட பணம் காணும்னு சொன்னப்போ நம்ம ஆறுமுக அண்ணன் மேலே சந்தேகப்பட்டோம்ல, அந்த பணத்தை கன்ஃபார்மாக அண்ணன் தான் எடுத்திருக்காரு. டேய், அந்த விஷயம் நமக்கு தெரியும். ஆனா அந்த உண்மையை இவர்கிட்ட எப்படிடா சொல்ல முடியும்? யோ, என்ன எனக்கு பதில் சொல்லாம நீங்க ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எங்கள் அண்ணன் சொல்கிறது உண்மைதான். எங்கள் வீட்டில் 1.5 லட்ச ரூபா பணம் இருக்கு. அதான் எப்படி வந்தது? உழைச்சு சம்பாதிச்சீங்களா இல்லை நீங்களும் அவன மாதிரி திருடிட்டு வந்துட்டீங்களா? சார், நாங்கள் ஒன்றும் அந்த மாதிரி ஆளுங்க இல்லை. யோ, உங்க குடும்பத்தை பத்தி ஏற்கனவே ராஜேஸ்வரி அம்மா எல்லாமே சொல்லிட்டாங்க. சொந்த தம்பி வீட்டிலே திருடிட்டு ஜெயிலுக்கு போனவன் தான் உங்க அப்பா. சார், அந்த ராஜேஸ்வரி அம்மாவோட மகன் தான் நான். ஏற்கனவே பெரியப்பா மேலே போய் கசிப்பட்டு உள்ள தள்ளியிருக்காங்க. இப்பவும் அதே வேலையை தான் சார் பண்ணியிருக்காங்க. எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கதா சொன்ன அந்த 1.5 லட்ச ரூபா பணம் இவரோட ஒய்ஃப் எங்கள் இளவரசி அண்ணியோடது தான். அந்த பணத்துல இருந்து தான் சார் இவர் 10,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. மற்றபடி ராஜேஸ்வரி அம்மா வீட்டிலேருந்து எந்த பணத்தையும் அவர் திருடல சார். சார், இது சாதாரணமான குடும்ப விவகாரம் தான் சார். தயவு செஞ்சு எங்கள் அண்ணனை விட்டுருங்க சார். குடும்ப விவகாரமா? இவன் பொண்டாட்டிக்கு ஏது 1.5 லட்சம்? அது என் மனைவியோட அப்பாவுக்கு சேர வேண்டிய பணம். சம்பந்தப்பட்டவங்க வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓஹோ, வரதட்சணையா? அந்த பொண்ணுகிட்ட வரதட்சணை கேட்டு வாங்கினேன்னு சொல்லி இந்த குற்றத்துக்கே உன்னை உள்ளதுக்கு வைக்கலாம் தெரியுமா? சார், என்ன சார், நாங்கள் சொல்றது எதுவுமே நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்க சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்லையே. இது ஒரு கட்டுக்கதை மாதிரில இருக்கு. சார், நாங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். நம்புங்க சார். எங்க அண்ணனை விட்டுருங்க சார். என்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. ராஜேஸ்வரி அம்மா இந்த கேஸை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ண சொல்லியிருக்காங்க. என்கிட்ட எதுவும் பேசாம போய் ஒரு வக்கீல பார்த்து அவனை வெளியெடுக்க வழியை பாருங்க. சார், சார், எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சார். எங்கள் அண்ணன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார் சார். சார், ப்ளீஸ் சார், எங்கள் அண்ணனை விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் சொல்றேன் இல்ல. போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. எனக்கு வேலை இருக்கு, போங்க, கிளம்புங்க. அண்ணே, எங்க அம்மாவுக்கு இதே வேலையை போச்சுண்ணே. ஏற்கனவே பெரியப்பா தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. இப்போ அண்ணன் மேல போய் கேஸ் போட்டு அவரையும் உள்ள தள்ளி இருக்காங்க. அவங்கள சும்மா விடக்கூடாதுண்ணே. அவங்கள 2 பாத்துருவோம். ஆத்திரப்பட்டு உங்க அம்மா கிட்ட போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிடாத. அதுக்கான நேரமும் இது இல்ல. என்ன சுப்பிரமணி சொல்ற? அவங்க அம்மா ஒவ்வொருத்தர் மேலயா போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. நாம பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? சரியா சொல்றதா கரெக்ட். உடனே அவங்க வீட்டுக்கு போய் ஒண்ணு இல்லன்னு பண்ணணும். எனக்கு என் புருஷன் எப்படியாவது வெளியில வந்தாகணும். கோவப்படாதீங்க அண்ணி. அந்த 1.5 லட்ச ரூபாய் எப்படி வந்ததுன்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் சொன்னேன்ல. அண்ணன் வெளியே வந்துருவாரு. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அண்ணா, நீ அன்னைக்கு துணையா இங்கே இரு, நான் இப்போ வந்துடுறேன். என்னம்மா சொல்ற? அந்த வேலைக்கு 50,000 ரூபாய் பணம் வேணுமா? ஆமாம்மா, அக்கவுண்ட் செக்ஷன்ல கேஷ் டீலிங் வேலை. செக்யூரிட்டிக்காக தான் டெபாசிட்டா கட்ட சொல்றாங்க. நான் வேலையை விட்டு வெளியில வரும்போது அவங்க திருப்பி கொடுத்துருவாங்கம்மா. அது சரிம்மா. இப்ப நம்ம 50,000 ரூபாய்க்கு எங்கம்மா போறது? கையில நகை இருந்தாலாவது அதை வச்சு நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். அந்த நகை இப்போ அடமானத்துல இருக்கு. உங்க சித்தப்பா அன்னைக்கு வந்தப்போ அந்த நகையை மீட்டுட்டா நல்லதுன்னு சொன்னாரு. அதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வேணுமே. சுத்தி சுத்தி செலவு இருக்கு. ஆனா வருமானத்துக்கு வழியே தெரியலையே. என்னம்மா பண்றது? ஏன் வழி இல்ல? நம்ம பணம் 1.5 லட்சம் ரூபாய் அவங்க திருடி வச்சிருக்காங்கல்ல. இப்ப நமக்கு பணம் தேவைன்னு கேட்போம், சத்தம் போடுவோம். சத்தம் போட்டு என்ன பிரயோஜனம் லீலா? பணம் இருந்தா தானே கிடைக்கும். அதுக்காக சும்மா விட்டுற முடியுமாக்கா? அன்னைக்கு பெருசா யோகி மாதிரி பேசினா பணத்துக்கு நான் பொறுப்பு, பணத்தை திருப்பி தரேன்னு. இப்ப நேர்ல போய் சட்டையை பிடிப்போம், எங்களுக்கு பணம் தேவைன்னு. பணம் தன்னால வரும். இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் சண்டை கோழி மாதிரி சிரித்துக்கிட்டே நிப்பா. வேற என்னமா பண்ண சொல்ற? அக்கா, இப்ப உனக்கு பணம் வேணும்ல? இந்திராமா, இந்திராமா, வாங்க. வணக்கம். இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க சூழ்நிலை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரும் இல்ல, வருமானமும் இல்ல. குடும்பத்தை நடத்தவே ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த 1 மாசம் பொறுத்துக்கங்க. அதுக்காக அடுத்த மாசமே நின்னு போன 4 மாசத்து பணத்தையும் மொத்தமா கொடுத்துடுறேன்னு பொய் சொல்ல மாட்டேன்.
கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்றையா. நீங்க சிரமமும் பட வேண்டாமா, வாடகையும் தர வேண்டாம். என்னையா சொல்றீங்க? வாடகை வேண்டாமா? இல்லம்மா, நீங்க கொடுத்த அட்வான்ஸ் இந்த மாசத்தோட கழியுது. இன்னும் 15 நாள்ல நீங்க வீட்டை காலி பண்ணுங்க. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னையா அது? திடீர்னு தலையில கல்ல தூக்கி போட்ட மாதிரி வீட்டை காலி பண்ணுன்னு சொன்னா, ஆம்பளை இல்லாதனா வயசு பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு எங்கேயா போவேன்? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது, இது வரைக்கும் கதையை சேர்ந்துட்டு இருந்தாரு. முன்ன பின்ன ஆனாலும் வாடகை வந்துட்டு இருந்தது. 3 மாசமா வாடகையே வரலனாலும் பாவம் ஆம்பளை இல்லாத வீடுன்னு நானும் பொறுமையா இருந்தேன். இப்போ உங்க வீட்டு நிலவரம் சரியில்லையாமா? அக்கம் பக்கத்துல இருந்து கம்ப்ளைண்ட் வருது. நான் என்ன பண்ணட்டும்? என்ன சொன்னீங்க? அக்கம் பக்கத்துல கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க? நீ உன் புருஷன் வீட்டுல இருந்து வாழா வெட்டியா வந்துட்டியான். ராத்திரி எல்லாம் எவன தண்ணியை போட்டு வந்து அசிங்க அசிங்கமா பேசுறானா. அவனை கம்பத்துல வேற கட்டி வச்சு அடிச்சிருக்கீங்க. இது குடும்பம் நடத்துற இடமா இல்ல வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, அது எங்க சொந்த விஷயம். அந்த ஆளு தப்பா பேசினா அதனாலதான் இப்படி செஞ்சோம். இது உங்க சொந்த பிரச்சனைன்னு சொல்றீங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் நல்ல குடும்பம் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட குடும்பத்தை ஏன் கொண்டு வந்து வச்சீங்கன்னு கேக்குறாங்க. அதனால இன்னும் 15 நாள்ல நீங்க வீட்டை காலி பண்றீங்க. இப்ப என் குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில இப்படி திடீர்னு காலி பண்ண சொன்னா என் பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு நான் எங்கேயா போவேன்? போடுமா, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் வர்றேன். 15 நாள்ல வீட்டை காலி பண்ணணும், அவ்வளவுதான். ஏம்மா 15 நாள்ல வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. என்னம்மா பண்றது? ஏதாவது பண்ணிதானே ஆகணும். என்ன பண்றது? இதெல்லாம் அனுபவிக்கணும் நம்ம தலையில எழுதிருக்கு. அனுபவிச்சுதானே ஆகணும். வேற வீடு பாப்போம். எப்படிமா முடியும்? நான் அப்பவே சொன்னேன்ல, நம்ம பணம் 1.5 லட்சம் ரூபாய் அங்க இருக்குன்னு. போய் கேட்கலாம், வாக்கா. சொல்றத கேளுக்கா, வா போய் கேட்கலாம். ஏண்டி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க? கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா? நானே உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன். நீயே வந்துட்ட. எங்க அந்த பணம் 1.5 லட்சம் ரூபாய்? அன்னைக்கு என்னமா பெரிய இவன் மாதிரி பேசுன? பணத்தை கொண்டு வந்தியா? அதுக்காக தான் நானும் வந்திருக்கேன். அந்த 1.5 லட்சம் ரூபாய் பணம் எங்க அண்ணன் தான் எடுத்திருக்காரு. அன்னைக்கு என்னமோ அண்ணி எங்களுக்கெல்லாம் அந்த புத்தி கிடையாது, நாங்களாம் பணத்தை எடுக்கலன்னு சொன்னாங்க. எங்க அண்ணன் வேற ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. அப்பதான் எங்களுக்கு அவர் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்த விஷயம் தெரிய வந்துச்சு. 1.5 லட்சம் ரூபாய் பணம் உங்க பணம்னு சொன்னா கூட எஸ்ஐ கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பணம் உங்களோடதுதான்னு சொன்னா எங்க அண்ணனை வெளியில விட்டுருவாங்க. தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உண்மையை சொல்றீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் எங்க அப்பாவை இழந்து ஹாஸ்பிட்டல் அலைஞ்சோம். இன்னைக்கு பணத்தை பறி கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் ஏறணுமா? எங்களால முடியாது. நீ கிளம்பு. அப்படிலாம் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம். உங்க அண்ணனால ஏற்கனவே எங்க குடும்பம் சந்தி சிரிச்சு போச்சு. இதுல எங்களால போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர முடியாது. முதல்ல இங்க இருந்து போயிடு. நெல்லு அக்கா, அது நம்ம பணம்க்கா. நம்ம அப்பா உழைச்ச பணம். வா, போலீஸ் ஸ்டேஷன் போய் உண்மை சொல்லி பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம். என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு. அந்த பணம் போனா போது. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போக வேண்டாம். அக்கம் பக்கத்துல எல்லாம் திரும்ப ஏதாவது பேச போறாங்க. ஆமா லீலா, பணம் போனது போனதாவே இருக்கட்டும். பிரச்சனை வேண்டாம், விட்டுரு. எதுக்குக்கா? அது நம்ம பணம்க்கா. இப்ப நமக்கு பணம் தேவை இருக்கு. உன் வேலைக்கு டெபாசிட் கட்டணும், வீடு மாத்தணும். வாக்கா போய் கேட்கலாம். அதுக்கு வேற ஏற்பாடு பண்ணிக்கலாம். அதுக்காக நீ கவலைப்படாத. அக்கா, நான் சொல்றத கேளுக்கா. வா, ஸ்டேஷன் போய் பணம் நம்மளோட தானே உண்மையை சொல்லி பணத்தை வாங்கிட்டு வரலாம். அவதான் சொல்றல்ல, அப்படியே பிடிவாதம் பிடிக்கிற. பேசாம விடு. நீ சும்மா இருமா. அக்கா, வா போலாம். இல்ல,
சித்தி அண்ணா என்னண்ணா ஏதோ வலி இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்க, அண்ணியை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆமாண்டா, சாட்சிக்காரன் காலில் விடுறத விட சண்டைக்காரன் காலில் விடுறது மேலே இல்லையா? அந்த 1.5 லட்ச ரூபா பணம் இவங்களோட தானே. இவங்க வந்து உண்மையை சொன்னாங்கன்னா அண்ணனை விட்டுருவாங்கல்ல. ஆமாம்ல, நீங்கள் சொல்கிறது சரிதானே. அண்ணி வாங்க அண்ணி. என்னையா உன்னை லாயரை போய் பார்க்க சொன்னா பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்திருக்க? சார், இவங்க பேரு இளவரசி. இவங்களோட தான் அந்த 1.5 லட்ச ரூபா பணம். உண்மை என்னன்னு நீங்களே வேணா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. என்னம்மா, அந்த 1.5 லட்ச ரூபா பணம் உன்னோட பணம் தானா? அப்படின்னு போய் சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்தாங்க சார். என்னம்மா சொல்ற? எங்களுக்கும் இந்த பணத்துக்கும் சம்பந்தம் இல்ல சார். இது ஒரு மோசமான குடும்பம் சார். இவங்க அப்பா திருட்டு கேஸ்ல ஜெயில இருக்காரு. இதோ இந்த ஆளு எங்க அப்பாவை லாரி ஏத்தி கொன்னவன் சார். இதோ லாக்அப்ல இருக்கானே, அவன் ஒரு குடிகாரன் சார். குடிச்சிட்டு வந்து எங்க வீட்டுக்கு முன்னாடி தகராறு பண்ணா. எங்க பக்கத்து வீட்டு ஆளுங்க தான் அவனை கட்டி வச்சு அடிச்சாங்க. மொத்தத்துல இது மோசமான குடும்பம் சார். இல்லையா, ஏதோ பணத்தை பத்தி உண்மையில அவங்க சொல்லுவாங்கன்னு சொன்ன. இப்ப உன் குடும்பத்தை பத்தி உண்மையில அந்த பொண்ணுங்க புட்டு வச்சிட்டு இருக்காங்க. நீ வாக்கா. ஏய், அம்மா தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போவேன்னு சொன்னாங்களே. நீ தான் நம்ம பணம் எதுக்கு விடணும்னு என்ன கூட்டிட்டு வந்த. இங்க வந்து எப்படி பேசுன? இதுக்கு நம்ம வீட்லயே இருந்திருக்கலாம். அக்கா, எல்லாம் காரணமா தான் அப்படி செஞ்சேன். அந்த ஆள் அன்னைக்கு தண்ணியை போட்டு வந்து உன்ன என்ன அம்மாவை என்ன பேச்சு பேசினா. அன்னைக்கே அவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும். நம்ம ஏரியா தலைவருக்காக தான் விட்டுட்டேன். அதுக்கு பழி வாங்க இதாக்கா சரியான சந்தர்ப்பம். அதுக்கு தான் அப்படி பேசினேன். சித்தி, எங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சிடுச்சு சித்தி. உள்ளதானே இருக்காரு, அவர் வெளியே விட சொல்லுங்க சித்தி. அப்பா பாவம் சித்தி. அப்பா இல்லைன்னா நானும் பாவம் தானே. அப்பாவை விட சொல்லுங்க சித்தி. விட சொல்லுங்க சித்தி, ப்ளீஸ் சித்தி. பாப்பா, உங்க அப்பா தப்பு பண்ணிருக்காங்க. தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். எங்க அக்கா சொன்னாலாம் விட மாட்டாங்க. புரிஞ்சுதா? நீ வாக்கா போலாம். என்னக்கா பண்ண போற? உண்மையை சொல்ல போறேன். வேண்டாம்க்கா, நான் சொல்றத கேளு. அவங்க நமக்கு பண்ண கொடுமைக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுச்சு லீலா? அப்பா இல்லாம நம்ம படுற கஷ்டம் அதுவும் படணுமா? அது என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த பாவம் நமக்கு வேண்டாம். அக்கா, என்னம்மா? அந்த 1.5 லட்ச ரூபாய் பணம் என்னோடது சார். என்ன விளையாடுறீங்களா? என்னை பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுது உங்களுக்கு? கொஞ்சம் முன்னாடி அந்த 1.5 லட்சத்தை ஏன் பணம் அந்த பொண்ணு சொல்லுச்சு. இப்ப அந்த பணம் ஏன் பணம் தான் நீ சொல்லிட்டு இருக்க. என்ன கோமாளி நினைச்சிட்டு இருக்கீங்களா? Are you making fun of me? சாரி சார். என் தங்கச்சி அவங்க மேல இருந்த கோவத்துல போய் சொல்லிட்டா. உண்மையிலேயே அது எங்க பணம் தான் சார். எங்க அப்பா அதை ஒருத்தர்கிட்ட கொடுத்திருந்தாரு. எங்க அப்பா இப்ப இல்லாதனால அவர் திருப்பி வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அதுல இருந்து தான் அந்த 10,000 இவர் எடுத்திருக்காரு. சார், இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? எங்க அம்மா கொடுத்தது பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட். அந்த 10,000 எங்க அம்மாவோடது இல்ல சார். தயவு செஞ்சு எங்க அண்ணனை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். ஆமா சார், அது எங்க குடும்ப பிரச்சனை சார். கோர்ட்டு கேஸ்னு அலையிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை சார். தயவு செஞ்சு எங்க அண்ணனை விட்டுருங்க சார். சார், என் குழந்தை முகத்தை பார்த்தாவது அவரை விட்டுருங்களேன். என்னம்மா அது தர்ம சங்கடமான நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. சரி, அந்த ராஜேஸ்வரி அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்றது?
என்ன சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே. சார் எங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார் எங்க அண்ணனை விட்டுருங்க சார். கான்ஸ்டபிள் சார் அவனை திறந்து விடு. ஓகே சார். அண்ணே வாங்கண்ணே. சார் இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க. சரி சார். இந்த ராஜேஸ்வரி அம்மா வெறுப்பேத்துற மாதிரி நடந்துக்காத, புரியுதா? சரி சார். போ போ. ஒரு நிமிஷங்க. ரொம்ப நன்றிங்க. கணேஷ் இங்க வாடா. சொல்லு சுப்பிரமணி. இவங்களை வீட்டில் கொண்டு விட்டு வந்துடுறேன். சரி சுப்பிரமணி, வாங்கம்மா போலாம். வாங்க. வாங்கண்ணே போலாம். நாங்க 2 பேரும் பணம் வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம் சொல்ல கேட்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு இப்ப எதுக்காக வந்து மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துருக்க? பின்ன அக்கா பண்ண காரியத்துக்கு சந்தோஷமா பட முடியும்? அன்னைக்கே அந்த குடிகாரன் குடிச்சிட்டு வந்து என்ன கலாட்டா பண்ணா? அப்பவே அவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணலான்னு சொன்னேன். ஆனா தப்பிச்சிட்டான். இன்னைக்கு எனக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. எங்க இந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னா நீங்க விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் பணம் வேணும்னு சொல்லி அக்காவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனேன். ஆனா அக்கா ஒரு குழந்தை பேச்ச கேட்டு மனசு மாறிட்டாங்க. இல்லன்னா அவனை ஜெயில தள்ளிருக்கலாம்ல. வேற என்ன பண்ண சொல்ற லீலா? அந்த சின்ன பொண்ணு வந்து எங்க அப்பாவை வெளியில விட சொல்லுங்க சித்தின்னு சொல்லும் போது மனசை கல்லாக்கிக்கிட்டு வர சொல்றியா? அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை. அப்பா இல்லாம நம்ம படுற கஷ்டம் அவளும் படணுமா? இப்படி பேசி பேசி என் வாயை அடைச்சிருங்க. அந்த குழந்தை மேல காட்டின அக்கறைய கொஞ்சம் எம்எல்ஏயும் காட்டக்கூடாதா? நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எதிரிக்கும் அருள் வாங்கிற மாதிரி என்ன தாராள மனசு இளவரசி உனக்கு. எதுக்கு நீ இங்க வந்த? முதல்ல வெளிய போ. என்ன இது? மாமியார் வீட்டுக்கு தேடி வந்த மாப்பிளை பார்த்து வெளிய போன்னு சொல்றது ரொம்ப தப்பு இல்ல? இது ஒரு நல்ல குழந்தையாக்க அழகே இல்ல. கம் ஆன், கூல் டவுன். மாப்பிளையா? யாரு நீயா? முதல்ல வெளியில போடா. என்ன இளவரசி நீ இப்படி பேசுற? உனக்கா உங்க அப்பா பார்த்து பார்த்து கொண்டு வந்த மாப்பிளனா? அதை மறந்துட்டியா? என்னை பார்த்து வெளியே போன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, எங்க மாமா உன்னை மன்னிக்கவே மாட்டாரு. பாவி, நல்ல மாதிரி வேஷம் போட்டு இன்னைக்கு பேசி என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டியேடா. இப்ப எந்த எண்ணத்தோட இங்க வந்த? என் பொண்ணு வாழ்க்கை இப்படி கேள்விக்குறி ஆனதுக்கு காரணமே நீதானடா. இந்த பாவம் ஒண்ணு சும்மா விடாதுடா. வெளியில போடா. என்ன அத்தை இது? உங்க புருஷனை துள்ள துடிக்க கொண்டவன மாப்பிளையா ஏத்துக்கிட்டீங்க. ஆனா உங்க புருஷனால அறிமுகப்படுத்தப்பட்ட மாப்பிளனா என்ன இப்படி வெளியே போன்னு விரட்டுறீங்களே? அதான் நல்லதுக்கே காலம் இல்ல, நல்லதுக்கே காலம் இல்ல. ஆனா ஒண்ணு அத்தை, நீங்க எல்லாம் என்னதான் வெளியே போன்னு சொன்னாலும் எனக்குள்ள இருக்க கடமை உணர்ச்சி பாத்தீங்களா? என்ன கடமையை செய்யடான்னு வற்புறுத்திட்டு தான் இருக்கு. எல்லா விஷயமும் கேள்விப்பட்டு தான் அத்தை வந்திருக்கேன். அதான் இளவரசி அவ புருஷன் கூட வாழாம வாழ விட்டே வந்திருக்காளாமே. என்னால் ஆரம்பிச்சு வைக்கப்பட்ட இளவரசியோட கல்யாண வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியானதை நினைச்சு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. அதனால என்னால் ஆரம்பிச்சு வைக்கப்பட்ட இளவரசியோட கல்யாண வாழ்க்கைய நானே முடிச்சு வைக்கலாம்னு வந்திருக்கேன். இந்த ஜென்மத்துல நீ எனக்கு தான் ஆண்டவனே எழுதி வச்சிட்டான் இளவரசி. புரிஞ்சுதா? அதனாலதான் உன் கருத்துல தாலி ஏறி கூட அவங்க கூட உன்னால சந்தோஷமா வாழ முடியல. எதுக்கு இளவரசி நீ நானும் இப்படி தனியா கஷ்டப்படணும்? பேசாம என் கூட நாம ரெண்டு ஒன்னா சேர்ந்து வாழ்வோம். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தோம்னா உங்க அப்பா ஆத்மா கூட சாந்தி அடையும். என்ன சொல்ற?
அட பாவி பாவி, உனக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடா. நீ நாசமா தான் போயிடுவ. என் புருஷன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா உன்னை பத்தின உண்மை தெரிஞ்ச அந்த நிமிஷமே நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிளைய பாத்துட்டோமேன்னு உயிரை விட்டு பாடுறா. ஏற்கனவே ஒரு குடிகாரன் வந்து பண்ண கலட்டால ஹவுஸோட வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கிற நேரத்துல நீ வந்து ஏன்டா வெந்த புள்ள வேலை பாச்சுற? வெளியில போற முதல்ல. ஐயோ, இருக்கிற இடமும் போச்சா? அதனால ஒரு பிரச்சனை இல்ல அத்தை. என் வீட்டுக்கு வந்துருங்க, நாங்க தனியா தான் இருக்கேன். இங்கெல்லாம் உங்களை வெளியே தோத்தோம்னா அங்க யாரும் துரத்த ஆளே இல்ல. தயவு செஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க அத்தை. நீங்க எல்லாரும் அங்க வந்தீங்கன்னா உங்களை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். இது சத்தியம், இது சத்தியமான உண்மை. என்ன சொல்ற இளவரசி? சொல்றது கேளு. அடிச்சது என் இளவரசிங்கிறனால பேசாம போறேன். ஆனா ஒண்ணு, உன்னை வாழ விட மாட்டேன். உன்னை வாழ விட மாட்டேன் இளவரசி. நீ வாழ்ந்தா என் கூட தான் வாழணும். இது கார்த்திகோட நினைப்பு மட்டும் இல்ல, ஆண்டவனோட கணக்கே இதுதான். நான் வரேன். அடிச்சல எனக்கு கூட வலிக்கல, பூ கொட்டின மாதிரி தான் இருந்தது. ஆனா ஒண்ணு, நீ எனக்கு தான், மறந்துடாத. டேய், இது அப்படி வைடா. யப்பா யப்பா, எங்க ஒளிக்குது. இது வை. ஐயோ, இத போலீஸ்காரனுங்க பண்ற அழிச்சாட்டிய தாங்க முடியலடா சாமி. கோடி கணக்குல சுருட்டுறானுங்க, விட்டுறானுங்க. நாம ஏதோ கொஞ்சம் எடுக்க கை வச்சா போட்டு சுளுக்கு எடுத்துறானுங்களே. அம்மா, ஏடி ஜானகி, காஃபி எடுத்தாடி. ஏண்டி, புருஷங்காரங்கிற மரியாதை மட்டும் எதுவும் கிடையாது. நீ பாட்டு டொங்குன்னு காஃபி வச்சுட்டு போற. நீ எல்லாம் ஒரு மனுஷன், உனக்கு மரியாதை ஒண்ணுதான் குறைச்சல். அதான் வேணுங்கிற மட்டும் மரியாதை போலீஸ் ஸ்டேஷன்ல கிடைச்சதுல, அது போதாதா? நீ எல்லாம் ஒரு புருஷன், நானும் உன் கூட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். சோத்துல உனக்கு உப்பு காரம் எல்லாம் போட்டுதானே சமைக்கிறேன். கொஞ்சமாவது உனக்கு வெக்கமான சூடு சொல்ற ஏதாவது இருக்கா? ஏய், இப்ப என்ன குடியா முழுகி போச்சு? எதுக்கு இப்படி வானத்துக்கும் பூமிக்கும் குச்சிட்டு இருக்க? என்ன குடி முடிக்க போச்சா? அன்னைக்கு அந்த இளவரசி அவ தங்கச்சி என் மேல திருட்டு பட்டம் கட்டினப்போ நான் என்ன சவடால பேசுனேன் தெரியுமா? இப்போ அவ மூஞ்சில நான் எப்படி முடிப்பேன்? என் மூஞ்ச பார்த்து அவ கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன நீயா திருடிட்ட? நான் தானே திருடினேன். இப்ப நீ திருடினா என்ன, நான் திருடினா என்ன? நீ பண்ண காரியத்தினால எனக்கு எவ்வளவு அவமானம் பாத்தியா? அன்னைக்கு அவ்வளவு சவடால பேசுனியே, இன்னைக்கு பணத்தை எடுத்து வைன்னு சொன்னா நான் என்ன பதில் சொல்றது? எதுக்கு புலம்புற வீணா? அவ்வளவுதான், இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கூடாதுன்னு சொல்லிட்டல. நீ பேசாத, என் வயிறெல்லாம் பத்திட்டு எரியுது. ஏதோ குழந்தையோட ஆபரேஷனுக்காக பணத்தை திருடி இருக்கேனா, குழந்தை மேல இருக்கிற பாசத்தினால செத்துட்டேன்னு மனசு ஆறுதல் படுத்திக்கலாம். ஆனா நீ குடிச்சு அழிக்கிறதுக்காக பணத்தை திருடி இருக்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு எதுக்கே பொண்டாட்டி? எதுக்கு வீணா புலம்பிட்டு இருக்க? அதான் சுப்பிரமணி இருக்கால, அவன் பாத்துப்பா குழந்தைய. எல்லாத்தையும் சுப்பிரமணி பாத்து பண்ணா அப்புறம் நீ எதுக்கு இருக்க? நான் உனக்கு பொண்டாட்டியா இல்ல சுப்பிரமணிக்கு பொண்டாட்டியா? என்னடி வார்த்தை பேசுற? ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வார்த்தை பேசுற பாத்தியா? இதே கதை இன்னொருத்தி கட்டி விட்டு போனதால இவ்வளவு பிரச்சனை ஆச்சு. இப்போ அதே கதை இவ சொல்றா. மனுஷனுக்கு கோவம் வருமா வராதா? சொல்றா. நீ ஒழுங்கா ஆம்பளையா லட்சணமா நடந்ததா ஏன் வாயில இருந்து ஏன் இப்படி ஒரு வார்த்தை வர போகுது? அண்ணி, என்ன இருந்தாலும் உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்க கூடாது. தப்புதான் சுப்பிரமணி. ஆனா இவர் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஆத்திரத்தை கலப்புற மாதிரி பேசினா நான் என்ன பண்றது? என்ன, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு பணம் வேணும் இல்ல செலவுக்கு பணம் வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன்ல. எதுக்குன்னே இப்படி பண்ணீங்க? ஏற்கனவே அந்த பணத்துக்காக அண்ணி திருட்டுப்பட்ட சுமந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க சொல்றது நியாயம் தானே? என்ன, ஏற்கனவே இளவரசி நீ சுப்பிரமணிய அண்ணனை பிடிக்காம வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நீங்களும் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு எப்படி இந்த குடும்பத்து மேல மரியாதை வரும்? திரும்ப எப்படி இந்த வீட்டுல வந்து வாழ்வாங்க? இது ஏன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சொல்லுங்க. யாரு வீட்ல? வீட்ல யாருன்னு கேக்குறல? வாங்க, உள்ள வாங்க. வாங்க. வாங்க தான் வந்திருக்கேன். 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வச்சுட்டு மறு வேலையை பாரு. இப்படி திடீர்னு 1.5
1,50,000 எடுத்து வைக்க சொன்னா எப்படிங்க? அது அப்படித்தான். இதோ நிக்கறாங்களே இந்த அம்மா, அன்னைக்கு என்ன சவுடால பேசுனாங்க. பணத்தை நாங்க எடுக்கல, இந்த திருட்டு புத்திலாம் எங்களுக்கு இல்லன்னு. இப்ப தெரிஞ்சு போச்சுல யாருக்கு அந்த திருட்டு புத்தின்னு. அப்போ பணத்தை நீங்க எடுக்கலன்னு சமாளிச்சீங்க. இப்பதான் பணத்தை எடுத்தது நீங்க தானே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. பணத்தை வச்சுட்டு மறு வேலையை பாருங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க போவோம்? எங்கேயோ போங்க, என்னமே பண்ணுங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எங்களுக்கு பணம் தேவை இருக்கு. வீடு மாறணும், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். வீடு மாறுறீங்களா? எதுக்காக வீடு மாறுறீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். எங்க அக்கா வேலைக்கு போகணும், அதுக்கு டெபாசிட் கட்டணும், எங்க பரம்பரை நகையை மீட்கணும். இதெல்லாம் நாங்க யார்கிட்ட போய் கேட்கறது? முதல்ல காசு எடுத்து வை, இல்லைன்னா மரியாதை கட்டி போயிடும். அண்ணே, எடுத்த பணத்தை நீங்க தானே வச்சிருக்கீங்க. சுப்பிரமணி, செலவாயிடுச்சுடா. 1,50,000 செலவு பண்ணிட்டீங்களா? இல்ல, மிச்சம் இருக்கு. அந்த மிச்ச பணத்தையாவது எடுத்துட்டு வாங்கண்ணே. எவ்வளவு இருக்குண்ணே? 60,000 ரூபாய். அட பாவி, மிச்சம் 90,000 ரூபாயை குடிச்சு அழைச்சிருக்கியே, நீ நல்லா இருப்பியா? அண்ணே விடுங்க அண்ணே. இந்தாண்ணே, இதை வாங்கிக்கண்ணே. கூடிய சீக்கிரம் மிச்ச பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். என்ன பிச்சை போடுறியா? நான் ஒண்ணு இனாமா கேட்க வரல, எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை தான் கேட்க வந்திருக்கேன். இத பார், உனக்கு 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள எங்களுக்கு வர வேண்டிய பணம் வரல, அவ்வளவுதான். அண்ணே, இப்ப என்னென்ன பண்றது? அதான்டா எனக்கும் புரியல. பேசாம எங்க அம்மா கிட்ட போய் பணம் கேட்கலாமா? ஏற்கனவே உங்க அம்மா கிட்ட கேட்டு தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்ப மட்டும் எப்படிடா கொடுப்பாங்க? அண்ணே, அதை நான் இப்ப உதவியா கேட்டது. நாம இப்ப உரிமையோட கேட்போம், அது அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாதுண்ணே. என்னடா சொல்ற? புரியல. ஆமாண்ணே, ஏற்கனவே பெரியப்பா கிட்ட நிலத்து பேர்ல பத்திரத்துல கையெழுத்து வாங்கி தானே 3,50,000 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு அதோட மதிப்பு எப்படி 8,00,000 ரூபாய் இருக்குன்னு. நமக்கு ஷாம்லி ஆபரேஷனுக்கு 1,00,000 ரூபாய் தேவைப்படுது. அப்புறம் இளவரசி அன்னைக்கு 1,50,000 ரூபாய் நம்ம தரணும். மொத்தம் 2,00,000 ரூபாய் தேவைப்படுது. கையில ஒரு 60,000 ரூபாய் இருக்குல்ல, அவங்க கிட்ட போய் ஒரு 2,00,000 ரூபாய் கேட்டு பார்ப்போம். கணக்கெல்லாம் சரிதான், ஆனா உங்க அம்மா ஒத்து வர மாட்டாங்கடா. பணத்துக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாமே. ஏன் நாம என்ன உரிமை இல்லாத சொத்துல கேள்வி கேக்குறோம்? நமக்கு அந்த சொத்துல உரிமை இருக்குல்ல. சரின்னு சொல்றதா சரி, நீ போய் கேளு சுப்பிரமணி. வேணாம், நீ விட்டுருங்க. எதுக்கு விடணும்? ஷாம்லிக்காவது நீ போய் கேட்டுதான் ஆகணும் சுப்பிரமணி. உன் குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா நீ சும்மா விட்டுருவியா? என்ன நீ இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? இப்ப வந்து போனாலே அந்த பொண்ணோட விஷயத்தை விடு. இந்த பண விஷயம் நாளைக்கே நீங்க 2 பேரும் ஒண்ணு செஞ்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். ஆனா என் குழந்தை விஷயம் அப்படி கிடையாது. சரி, உன்னால போக முடியலடா விடு. என் புருஷனுக்கும் அந்த சொத்துல பங்கு இருக்குல்ல. சரி, என்ன கூப்பிட்டு நான் போய் பேசிட்டு வரேன். சரியா? வா போலாம். அண்ணி வேண்டாம், நீங்க போய் அந்த வீட்டுல அவமானப்பட வேண்டாம். அதை விட நானே போறேன். வாடா. சரியா? இதை பத்திரமா உள்ள வைங்க. உங்க அக்கா எப்படி இருக்காங்க? அதை சொல்லு. அக்கா நல்லதா இருக்காங்க. மறுபடியும் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வேலைக்கு 50,000 ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. அதனால தான் அம்மாக்கு தெரியாம சுப்பிரமணி வீட்டுக்கு போயிட்டு பணம் வேணும்னு கேட்டு சத்தம் போட்டு வந்தேன். திடீர்னு போய் அவங்ககிட்ட 1,50,000 ரூபாய் கேட்டா அவன் எங்க போவான்? அதுக்காக சும்மா விட்டுற முடியுமா? எங்க அப்பா என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம் அது. ஓகே, இப்போ ஒரு வேளை உங்க அவசரத்துக்கு அவனால பணம் கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? நான் வேணா உங்க அக்காக்கு அந்த 50,000 ரூபாய் தரேனே. ஏன் லீலா, என்கிட்ட நீங்க பணம் வாங்க கூடாதா? வேண்டாம் கிருஷ்ணா, எங்க அக்கா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. ஓகே, உங்க இஷ்டம். ஆனா ஒண்ணு, உங்களுக்கு எப்ப பணம் தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தரேன். ஓகே? ஐஸ்கிரீம் சாப்பிடு. என்னது ஐஸ்கிரீம் டேஸ்டாவே இல்லையே? இல்லையே, இந்த ரெஸ்டாரண்ட்ல ஐஸ்கிரீம் நல்லா இருக்குமே. அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? வேணா நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. இந்தா. வேண்டாம் கிருஷ்ணா. கொஞ்சம். இல்ல வேண்டாமே. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. இல்ல ப்ளீஸ். வேண்டாம். கொஞ்சம் எனக்காக. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நீ கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாரு. நீ கொஞ்சம். நல்லா தானே இருக்கு. போய் தானே சொல்ற நீ. ஆமா, போய் தான். அப்படி போய் சொல்லனா எனக்கு இந்த ஊட்டியோட சான்ஸ் கிடைச்சிருக்குமா? கம் ஆன், சாப்பிடு. இல்ல போறோம் கிருஷ்ணா. நோ 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 நோ. கம் ஆன். கம் ஆன். நீ கொஞ்சம். ப்ளீஸ் கிருஷ்ணா. வெயிட் வெயிட் வெயிட். உன்னை
என்ன பண்ற பாரு. ஏய் ஏமல பூசி இது வேண்டாம். ஏய் ஒன்னதான் எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன்க்கா. ஃப்ரெண்டுனா கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டா? சரியா என்ன ஆனாலும் இந்த பணத்தை போலீஸ்ல ஒப்படைச்சிடும். அதான் சரி. என்னண்ணா நீங்க இந்த நேரத்துல கூட நியாயம் தர்மம்னு பேசிக்கிட்டு? அண்ணா ஷாம்லியை பாருங்கண்ணே, அந்த குழந்தை முகத்தை பாருங்கண்ணே. இந்த பணத்துல ஷாம்லியோட ஆபரேஷன் முடிச்சிடலாண்ணே. டேய் உனக்கு சொன்னா புரியாதா? எதுக்காக மத்தவங்க பணத்துக்காக இப்படி அலையற? உங்க அப்பா புத்தி உனக்கு அப்படியே வந்திருக்கு. சரியா 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 என்னடாச்சு உனக்கு? ஏன்டா அப்படி அனாத மாதிரி நடுரோட்ல படுத்து கிடக்கு? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.